ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல ஒரு அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல எது பிக்கஸ்ட்ன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ பிக்கஸ்ட் நம்பர எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு லாஜிக் என்னன்னு பார்ப்போம். இப்ப நான் எடுத்தோனே ஏன்னு ஒரு அரே இந்த மாரி பாக்ஸ் போட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது நேம் வந்து ஏ, இண்டெக்ஸ் வந்து 0, 1, 2, 3, 4 வேல்யூஸ் வந்து 10, 25, 7, 40, 18 இதில பிக்கஸ்ட் எதுன்னா 40 தான். இத கரெக்ட்டா கண்டுபிடிக்கிற மாரி நம்ம லாஜிக் எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் இந்த மாரி எழுதிக்கோங்க. n, பிக், ஐ. இப்ப நான் எடுத்தவுனே என்ன பண்றேன்னா, ஏ ஆஃப் 0த் இண்டெக்ஸ்க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கோ, அத எடுத்து நான் பிக்கஸ்ட்ன்னு எடுத்தோனே வச்சுக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட்டு வேல்யூ இருக்குல்ல, இந்த 10 இப்போதைக்கு எனக்கு இதுதான் பிக். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு லூப் போட்டுட்டு, அந்த அரேல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டா எடுத்து, இந்த பிக் கூட கம்பேர் பண்ணிட்டே வரேன். கிரேட்டரான்னு. எப்ப ட்ரூ ஆகுதோ, அந்த கரண்ட் எலிமெண்ட் எடுத்து பிக்ல மாத்தி விட்டுர்றேன் இங்க. ஓகேவா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்ப பார்ப்போம். நான் வந்து லூப்ப வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஏன்னா, எப்போதுமே 0ல தான் அரே புரோகிராம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னா, ஏன்னா நான் ஸ்டார்ட்டிங் எலிமெண்ட் எடுத்து பிக்ல ஏற்கனவே வச்சுட்டேன். அந்த எலிமெண்ட் கூடயே 10 வந்து 10 விட கிரேட்டரான்னு நம்ம கம்பேர் பண்ண தேவையில்ல. அடுத்தடுத்த எலிமெண்ட் கூட தான் கம்பேர் பண்ணணும். இப்போ 25 வந்து பிக்க விட கிரேட்டரான்னு அடுத்தது நான் கம்பேர் பண்ணணும். அதனால தான் நான் என் ஐய வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். 1 வந்துட்டு 5 விட லெஸ்ஸராங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் பிக்கான்னு இங்க இஃப்ல கண்டிஷன் செக் பண்றேன். ஓகேவா? ஏ ஆஃப் ஐனா, ஏ ஆஃப் 1க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? 25. அப்போ 25 வந்து 10 விட பிக்கா அப்படின்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா இந்த இடத்துல ஏ ஆஃப் ஐ எடுத்து பிக்ல ஸ்டோர் பண்ணிடுறேன். 25 எடுத்து பிக்ல ரீப்ளேஸ் பண்ணி விட்டேன். இப்போ ஃபார் லூப்போட ட்ரூ பார்ட் முடிஞ்சிருச்சு. 2ன்னு இன்கிரிமெண்ட் ஆகும். 2 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் பிக்கான்னு செக் பண்றேன். அப்போ ஐல 2 இருக்கா? அப்ப ஏ ஆஃப் 2க்கு நேரா என்ன வேல்யூ இருக்கு? 7. 7 வந்து பிக்க விட கிரேட்டராங்கும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இஃப்ப ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வேல்யூ ஐ இன்கிரிமெண்ட் பண்ணணும் 3ன்னு. 3 வந்து 5 விட லெஸ்ஸராங்கும்போது கண்டிஷன் ட்ரூ திரும்ப கீழ வருது. ஏ ஆஃப் ஐனா, ஏ ஆஃப் 3க்கு நேரா 40ங்கிற வேல்யூ இருக்கு. 40 வந்து 25 விட கிரேட்டராங்கும்போது கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனா என்ன பண்ணணும்ங்க? ஏ ஆஃப் ஐ எடுத்து பிக்ல வச்சிரணும். அப்ப ஏ ஆஃப் ஐல 40 இருக்கு. 40 எடுத்து பிக்ல மாத்தி விட்டுறணும். மாத்தி விட்ட பிறகு, இப்ப ஐய 4ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. 4 லெஸ் தென் 5ங்கும்போது கண்டிஷன் ட்ரூவு. திரும்ப கீழ வருது. ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் பிக்னா, ஏ ஆஃப் 4க்கு நேரா என்ன இருக்கு? 18ங்கிற வேல்யூ. 18 வந்து 40 விட கிரேட்டராங்கும்போது ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா இஃப்ப ஸ்கிப் பண்ணிட்டு, ஐய 5ன்னு இன்கிரிமெண்ட் பண்ணு. இப்போ போயிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். 5 லெஸ் தென் 5ங்கும்போது என்ன ஆகும்? ஃபார் லூப் ஃபால்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் லூப்ப விட்டு வெளில வந்ததுக்கப்புறம், பிக்கஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டூ கரண்ட்டா பிக்ல என்ன இருக்கோ அத பிரிண்ட் பண்ணு. கரண்ட்டா பிக்ல 40 இருக்கு. ஸோ இதுதான் பிக்கஸ்ட் எலிமெண்ட் இன் அன் அரே. இப்ப பிக்கஸ்ட் எலிமெண்ட் இன் அன் அரே கண்டுபிடிச்சுட்டோம். ஸ்மாலஸ்ட்க்கு ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த சிம்பல மட்டும் மாத்துனா போதும். இஃப் கண்டிஷன்ல கிரேட்டர் தென்க்கு பதிலு லெஸ் தென் சிம்பல் போட்டா போதும். ஓகேவா? இது என்ன பண்ணும்னா, ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ட கண்டுபிடிச்சு குடுக்கும். இப்ப இந்த லாஜிக்க ஜாவா புரோகிராமா மாத்தியிருக்கேன். இப்ப மெயின் ப்ளாக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னு ஒரு இன்டிஜர் அரே ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில டிக்ளேர் பண்ணும்போதே டைரக்ட்டா வேல்யூ 5 வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்ப பிக்ன்னு ஒரு இன்டிஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, அதில ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட வேல்யூ 10 எடுத்து டைரக்ட்டா இதுதான் இப்போதைக்கு பிக் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவா கம்பேர் பண்ணி இஃப்ல கிரேட்டரான்னு கம்பேர் பண்றேன். கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா, கரண்ட்டா இருக்கிற வேல்யூ எடுத்து பிக்ல மாத்தி விட்டுர்றேன். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 40ங்கிறது தான் இந்த பிக்கஸ்ட்டா அதில போய் ஸ்டோர் ஆகிருக்கும். லாஸ்ட்டா அத பிரிண்ட் பண்ணிரும். இப்ப இந்த புரோகிராம ரன் பண்றேன் பாருங்க. பிக்கஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல் டூ 40.